வணக்கம். WHOவின் வயதிற்கேற்ற நீளம் பர்சன்டைல் வளர்ச்சி வரைபடங்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது 2 வகையான பர்சன்டைல் வளர்ச்சி வரைபடங்கள், வளர்ச்சி சுட்டிக்காட்டிகள், வளர்ச்சி சுட்டிக்காட்டிகளுக்கான புள்ளியை குறித்தல். பர்சன்டைல் வளர்ச்சி வரைபடங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதிலிருந்து தொடங்குவோம். அவை ஒரு குழந்தையின் வளர்ச்சியை பின்பற்ற வடிவமைக்கப்பட்ட வரைபடங்கள் ஆகும். அவை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனின் MGRS-ஆல் உருவாக்கப்பட்டதாகும். MGRS என்றால் மல்டி சென்டர் growth ரெஃபரன்ஸ் ஸ்டடி ஆகும். 6 வெவ்வேறு நாடுகளிலிருந்து 8500 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அளவெடுத்தனர். அவை இந்தியா, பிரேசில், கானா, நார்வே, ஓமன் மற்றும் USA ஆகும். அந்த குழந்தைகள் வெவ்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு 3 விஷயங்கள் நிலையாக செய்யப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளும் தாய்ப்பாலூட்டப்பட்டனர். அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அனைவருக்கும் தூய்மையான சுற்றுச்சூழல் கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்த அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரியாக வளர்ந்தனர் என்பதை காட்டுகிறது. இது அவர்களின் வளர்ச்சியில் சுற்றுச்சூழல் பெரிய பங்கு வகித்தது என்பதையும் உணர்த்துகிறது. நல்ல சத்து, ஆரோக்கியம் மற்றும் தூய்மை சரியான வளர்ச்சிக்கு தேவை. ஒவ்வொரு வயது மற்றும் பாலினத்திற்கு ஏற்ப சராசரி எடை மற்றும் நீளம் நிர்ணயிக்கப்பட்டது. வளர்ச்சி வரைபடங்கள் ஒரு குழந்தையின் எடை மற்றும் நீளத்தை மற்ற குழந்தைகளோடு ஒப்பிடுகிறது. மற்ற குழந்தைகள் அந்த குழந்தையின் வயது மற்றும் பாலினத்தையே சேர்ந்தவர்களாக இருந்தனர். இந்த வரைபடங்கள் ஒரு குழந்தைக்கு வளர்ச்சியில் பிரச்சனை இருப்பதை முன்கூட்டியே எச்சரிக்கிறது. இந்த டியூட்டோரியலில் நாம் 2 வகையான பர்சன்டைல் வளர்ச்சி வரைபடங்களை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு வளர்ச்சி வரைபடமும் குறிப்பிட்ட வளர்ச்சி சுட்டிக்காட்டியை அளவிட உபயோகிக்கிறது. வளர்ச்சி சுட்டிக்காட்டிகள் வளர்ச்சியை மதிப்பிட உதவுகிறது. அவை ஒரு குழந்தையின் வயது மற்றும் அளவுகளை ஒன்றாக கருத்தில் எடுத்துக்கொள்கின்றன. முதல் வளர்ச்சி சுட்டிக்காட்டி வயதிற்கேற்ற நீளம் ஆகும். இரண்டாவது வயதிற்கேற்ற எடை ஆகும். இந்த சுட்டிக்காட்டிகள் வளர்ச்சி வரைபடங்களில் வாரங்கள், மாதங்கள் மற்றும் வருடங்களாக குறிக்கப்படுகிறது. இது எந்த ஒரு வளர்ச்சி பிரச்சனையையும் கண்டுபிடிக்க உதவுகிறது. வளர்ச்சி வரைபடங்களை குழந்தையின் பாலினத்திற்கேற்ப உபயோகிப்பது முக்கியமாகும். இந்த டியூட்டோரியலில் பயன்படுத்தப்பட்ட வளர்ச்சி வரைபடங்கள் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனிலிருந்து எடுத்ததாகும். இவை 0 to 2 வயதுள்ள குழந்தைகளுக்கானது. இந்த வளர்ச்சி வரைபடங்கள் அவர்களுடைய www.who.int என்ற வலைத்தளத்தில் உள்ளது. குழந்தையின் பாலினத்திற்கேற்ப சரியான வரைபடங்களை தேர்ந்தெடுக்கவும். அதை தரவிறக்கி அச்சிடவும். அடுத்து பர்சன்டைல் வளர்ச்சி வரைபடத்தின் முதல் வகையை பற்றி கற்போம். இதுதான் வயதிற்கேற்ற நீளம் கொண்ட வளர்ச்சி வரைபடம். இது வயதிற்கேற்ற நீளத்தின் வளர்ச்சி சுட்டிக்காட்டியை குறிக்க உதவுகிறது. ஸ்டண்டட் அல்லது குள்ளமாக உள்ள குழந்தைகளை அடையாளம் கொள்ள இந்த சுட்டிக்காட்டி உதவுகிறது. இந்த குழந்தைகளுக்கு நீண்ட கால ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது அடிக்கடி உடல் நலம் சரியில்லாமை ஏற்பட்டிருக்கலாம். வயதை விட அதிக உயரம் கொண்ட குழந்தைகளை கூட அடையாளம் கொள்ளலாம். இந்த வரைபடங்களில் கீழே உள்ள குறிப்பு வரியானது X அச்சு ஆகும். அது வயதை குறிக்கிறது. பிறப்பிலிருந்து 2 வயதாகும் வரை வாரங்கள் மற்றும் மாதங்களில் சரியான வயது குறிக்கப்படுகிறது. இடது பக்கத்தில் இருக்கும் செங்குத்து குறிப்பு வரி Y அச்சு ஆகும்.
இது நீளத்தை சென்டிமீட்டர் அளவில் காட்டுகிறது. நீளம் 1 சென்டிமீட்டர் அளவில் அதிகரிப்பதை மெல்லிய சாம்பல் நிற கிடைமட்ட வரிகள் காட்டுகிறது. இந்த வரைபடங்களில் வயதிற்கேற்ற நீளத்தை குறிப்பதன் படிகளை பார்ப்போம். முதலில் சரியான வயது, மாதங்கள் மற்றும் வருடங்களை எக்ஸ் அச்சில் ஒரு புள்ளியோடு குறிக்கவும். பின் நீளத்தை y அச்சில் ஒரு புள்ளியோடு குறிக்கவும். இதை இணைக்கப்பட்ட கிடைமட்ட வரியுடன் வயதிற்காக குறிக்கப்பட்ட புள்ளி வரை நீட்டிக்கவும். வயதிற்காக குறிக்கப்பட்ட புள்ளியை இணைக்கப்பட்ட செங்குத்து வரியின் மீது நீட்டிக்கவும். நீட்டிக்கப்பட்ட 2 வரிகள் வெட்டும் புள்ளியே குறிக்கப்பட்ட புள்ளி எனப்படும். ஒவ்வொரு குழந்தைக்கும் வாரங்கள் மற்றும் மாதங்களில் அளவெடுக்கப்பட்டு புள்ளிகள் குறிக்கப்படுகின்றன. குறிக்கப்பட்ட புள்ளி சரியாக உள்ளதா என பார்க்கவும். தேவைப்பட்டால் குழந்தையை மீண்டும் அளவெடுக்கவும். உதாரணத்திற்கு, ஒரு குழந்தையின் நீளம் முன்பு பார்த்ததை விட சிறியதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அளவீடுகள் தவறாகும். இந்த வரைபடத்தில் குறிப்பதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். இந்த வரைபடம் அனிதாவின் வயதிற்கேற்ற நீளம் சில மாதங்களில் 3 முறை குறிக்கப்பட்டதை காட்டுகிறது. இந்த புள்ளியில் அனிதா 3 மாத வயது மற்றும் 64 சென்டிமீட்டர் நீளமாக இருந்தாள். இங்கே இந்த புள்ளியில் அனிதா 6 மாத வயது மற்றும் 70 சென்டிமீட்டர் நீளமாக இருந்தாள். இறுதியாக இந்த புள்ளியில் அவள் 1 வயது மற்றும் 78 சென்டிமீட்டர் நீளமாக இருந்தாள். இப்பொழுது வளர்ச்சி வரைபடங்களில் 5 வண்ணமிடப்பட்ட வளைந்த வரிகளை பற்றி கற்போம். இந்த 5 வளைந்த வரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்சன்டைல்களை காட்டுகிறது. இவை 3வது, 15வது, 50வது, 85வது மற்றும் 97வது பர்சன்டைல்கள் ஆகும். 3வது மற்றும் 97வது பர்சன்டைல்கள் சிகப்பு நிற வரிகள் ஆகும். 15வது மற்றும் 85வது பர்சன்டைல்கள் ஆரஞ்சு நிற வரிகள் ஆகும். 50வது பர்சன்டைல் பச்சை நிற வரி ஆகும். இந்த பர்சன்டைல்கள் குழந்தையின் அளவீட்டு தகுதியை குறிக்கிறது. ஒவ்வொரு பர்சன்டைல் வரியையும் குறிப்பிட்ட உதாரணங்களுடன் புரிந்து கொள்வோம். இந்த வரைபடத்தில் மாதவின் நீளம் 3வது பர்சன்டைல் வரியில் குறிக்கப்பட்டது. அவன் வயதை கொண்ட 97% குழந்தைகள் அவனை விட உயரமாய் இருப்பதாய் இது காட்டுகிறது. அவன் வயதை கொண்ட 3% குழந்தைகள் மட்டுமே அவனை விட உயரம் குறைவாக இருக்கின்றனர். இந்த வரைபடத்தில் அணுவின் நீளம் 15வது பர்சன்டைல் வரியில் குறிக்கப்பட்டது. அவள் வயதை கொண்ட 85% குழந்தைகள் அவளை விட உயரமாக இருப்பதாய் இது காட்டுகிறது. அவள் வயதை கொண்ட 15% குழந்தைகள் மட்டுமே அவளை விட உயரம் குறைவாக இருக்கின்றனர். இந்த வரைபடத்தில் பிரியாவின் நீளம் 50வது பர்சன்டைல் வரியில் குறிக்கப்பட்டது. 50% குழந்தைகளின் அளவு இந்த பர்சன்டைல் வரியில் உள்ளது. ஆதலால் பிரியாவின் நீளம் அவள் வயதுடைய குழந்தைகளின் சராசரி நீளம் ஆகும். இந்த வரைபடத்தில் ரோஹனின் நீளம் 85வது பர்சன்டைல் வரியில் குறிக்கப்பட்டது. அவன் வயதை கொண்ட 15% குழந்தைகள் அவனை விட உயரமாக இருப்பதாய் இது காட்டுகிறது. அவன் வயதை கொண்ட 85% குழந்தைகள் அவனை விட உயரம் குறைவாக இருக்கின்றனர். இந்த வரைபடத்தில் ஃபாத்திமாவின் நீளம் 97வது பர்சன்டைல் வரியில் குறிக்கப்பட்டது. அவள் வயதை கொண்ட 3% குழந்தைகள் அவளை விட உயரமாக இருக்கின்றனர்.
அவள் வயதை கொண்ட 97% குழந்தைகள் அவளை விட உயரம் குறைவாக இருக்கின்றனர். அடுத்து ஒரு குழந்தையின் பிறப்பிலிருந்து 2வது வயது வரை உள்ள சராசரி அளவை இப்பொழுது பார்ப்போம். இது வயதிற்கேற்ற நீளம் வளர்ச்சி வரைபடங்களில் 50வது பர்சன்டைல் வரியுடன் உள்ளது. ஒரு பெண் குழந்தையின் சராசரி நீளம் 49 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு மாதத்தில் ஒரு பெண் குழந்தையின் சராசரி நீளம் 54 சென்டிமீட்டர் ஆகும். 3 மாதத்தில் அது 60 சென்டிமீட்டர் ஆகும். 6 மாதத்தில் அது 66 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு வருடத்தில் அது 74 சென்டிமீட்டர் ஆகும். 2 வருடத்தில் ஒரு பெண் குழந்தையின் சராசரி நீளம் 86.5 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு ஆண் குழந்தையின் சராசரி நீளம் 50 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையின் சராசரி நீளம் 55 சென்டிமீட்டர் ஆகும். 3 மாதத்தில் அது 61.5 சென்டிமீட்டர் ஆகும். 6 மாதத்தில் அது 67.5 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு வருடத்தில் அது 76 சென்டிமீட்டர் ஆகும். 2 வருடத்தில் ஒரு ஆண் குழந்தையின் சராசரி நீளம் 88 சென்டிமீட்டர் ஆகும். 2வது பர்சன்டைல் வளர்ச்சி வரைபடம் வயதிற்கேற்ற வளர்ச்சி வரைபடம் ஆகும். இது இதே தொடரின் வேறொரு டுடோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி பிரச்சனைகளும் அதே டுடோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.